தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜியோ ஃபைபர் கிட்டத்தட்ட லான்ச் ஆயிருக்கு. ஜியோ ஃபைபர்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்ன பிளான் உள்ளது, அது எப்படி நம்ம என்னென்ன பிளானுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதை எப்படி நம்ம புக் பண்றது, அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜியோ வந்து தன்னோட சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜியோ சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹெச்டி வீடியோ காலிங், பின்ன அன்லிமிட்டெட் வாய்ஸு, பின்ன 1 Gbps ஸ்பீட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹோம் நெட்வொர்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோம் நெட்வொர்க்கிங் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர் மாதிரி ஒரு மோடம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு ஜியோ ஃபைபர்ல. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் சர்வேலன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கும் விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பெஸ்ட் ஃபீச்சர் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் தான் இந்த ஜியோ ஃபைபர்ல. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டிவி கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அதுலேயும் ஒரு செக் பாயிண்ட் இருக்கு, எல்லாத்துக்கும் அந்த டிவி கிடைக்காது. அதே மாதிரி ஜியோ பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளான்ஸ் பிரான்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. இதுதான் மினிமம் பிளான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா 699 கிடைக்குது. பட் ஆனா பாத்தீங்கன்னா கீழே வந்து பாருங்களேன், இது வந்து ஜிஎஸ்டி இல்லாம கீழே ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதுபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி இன்க்ளூடுன்னு சொல்லிட்டு வெப்சைட்ல ரொம்ப கீழே போனீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன், ஜிஎஸ்டி அடிஷனல் ஆன் பிளான்ஸ் வில் பி அப்ளிகபிள். ஜிஎஸ்டியோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 824 ரூபாய் கிட்ட வருது. இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 ஜிபிக்கு வந்து 824 ரூபாய் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் ஆனா மற்றபடி மற்ற சர்வீசஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 699 பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் 100 Mbps கிடைக்கும், 100 ஜிபி கிடைக்கும். பட் 50 ஜிபி எக்ஸ்ட்ரா நம்ம அன்லிமிட்டட் நினைச்சோம். பட் ஆனா இங்கேயும் செக் பாயிண்ட் இருக்கு, எஃப்யூபி கிட்டத்தட்ட 100 ஜிபி அந்த 50 ஜிபிக்கு மேல போச்சுன்னா எஃப்யூபி உங்களால கிட்டத்தட்ட ஸ்பீடு கம்மியாயிரும். நம்ம மொபைல் யூஸ் பண்ற மாதிரி தான் 1 Mbps ஸ்பீடு வரைக்கும் கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்ஸ் வந்து ஃப்ரீயா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோ காலிங்கும் உங்களுக்கு வந்து டிவி வீடியோ காலிங் ஃப்ரீயா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேமிங்கும் உங்களுக்கு நீங்க விளையாண்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பெட்டர் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஹோம் நெட்வொர்க்கிங்னா ஜஸ்ட் ஒரு ரவுட்டர் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பின்ன டிஎஸ் செக்யூரிட்டி, பிரீமியம் கண்டென்ட் இதெல்லாம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எவ்வளவு பே பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒன் டைம் பேமெண்டா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் பிளஸ் நான் ரீஃபண்டபிள் இன்ஸ்டாலேஷன் அமௌண்ட் கிட்டத்தட்ட நீங்க 2500 ரூபாய் பே பண்ணணும். 1500 ரூபா வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட், பின்ன 1000 ரூபா உங்க இன்ஸ்டாலேஷனுக்காக, ஜியோ ஃபைபர் இன்ஸ்டாலேஷனுக்காக. இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ணீங்கன்னா மட்டும் தான் நீங்க ஜியோ ஃபைபர் ஃப்ரீயா வாங்கலாம். இதுல வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெல்கம் ஆஃபர்ல உங்களுக்கு செட்டப் பாக்ஸ் ஃப்ரீ, ஜியோ ஹோம் கேட்வே ஃப்ரீ, அது இதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓடிடி ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். நிறைய ஃபீச்சர்ஸ் இது வந்தாலும் பட் ஆனா பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இங்க பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 100 Mbps கிடைக்குது ஸ்பீடு. அது நல்ல விஷயம் தான். பட் ஆனா டேட்டா 100 ஜிபி கொடுத்துருக்காங்க. இது வந்து 699 பிளஸ் ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 824 வருது. இந்த 100 ஜிபி வந்து நம்ம மொபைல் பிளான் யூஸ் பண்ணுவோம்ல, ஜியோட மொபைல் பிளான் பாத்தீங்கன்னா அதுலயே இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 509 பே பண்ணனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 ஜிபி பிளான் வரும். கிட்டத்தட்ட 112 ஜிபி 100 ஜிபியோட எக்ஸ்ட்ரா தான். பட் ஆனா இந்த பிளானே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் 100 ஜிபி வேணும்னா. பட் ஆனா ரெண்டுத்துக்கு ஒரே என்ன வித்தியாசம், ஸ்பீடு கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஜியோ ஃபைபர்ல 100 ஜிபி ஒரே நாள்ல முடிக்க முடியும். ஆனா நம்ம மொபைல் யூஸ் பண்ற ஜியோ சிம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த பேக் ரீசார்ஜ் பண்ணீங்க, 509 பே பண்ணி 112 ஜிபி வாங்குனீங்கன்னா நீங்க வந்து ஒரு நாளைக்கு 4 ஜிபிக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயம் தான். மற்றபடி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மற்றபடி ஃபீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு ஓகே தான். நிறைய பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க, பிரான்ஸ், சில்வர், கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம், பின்ன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைட்டானியம். ஒவ்வொரு பிளானுக்கு ஒரு பேர் சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் வருது. 699 ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைமண்டுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, விஆர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பின்ன வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் ஆஃபர்லேயே அவங்களுக்கு தனியா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு, பிளாட்டினம், டைட்டானியம் அவங்க அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த ஆஃபர்ஸ்ல என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நோ மோர் ஒரு ஆப்ஷன் இருக்கு கீழே. அதை நம்ம கிளிக் பண்ணி என்ன பெனிஃபிட் இருக்கு இந்த ஆப்ஷன்ஸ்க்கு ஜியோ வெல்கம் ஆஃபருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வெல்கம் ஆஃபர் பாத்தீங்கன்னா 3 months 6 months ஆனுவல் தான் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வரைக்கும் ப்ராட்பேண்ட் பிளான்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா போஸ்ட் பெய்டா இருந்துச்சு, நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பே பண்ணுவோம். பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ப்ரீபெய்ட் பிளானா மாத்திருக்காங்க. எல்லாமே ப்ரீபெய்ட்ல தான் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பே பண்ணோம், இந்த பிளான் இவ்வளோன்னு இன்ஸ்டாலேஷன் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு புதுசான விஷயமா இருக்கு. சரி, நம்ம பிரான்ஸ் பிளான்ல வந்து ஆனுவலுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லிட்டு நோமோன் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு ஃபீச்சர்ஸ் என்ன இது வருதுன்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்களா பிரான்ஸ், சில்வர், கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் இந்த பிளான் வந்து பிரான்ஸ் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிளான் வந்து 699 பிளஸ் ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 824 ரூபா மொத்தமா கால்குலேட் பண்ணா இது வருஷத்துக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட 8388 ரூபா போட்டிருக்காங்க. 100 Mbps ஸ்பீடு, 1200 ஜிபி. பட் ஆனா இதுக்கு என்ன இன்னொன்னு சின்னதா படிக்க முடியாத மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லைங்க, ஜிஎஸ்டி அடிஷனல்ன்றதை தான் அப்படி போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் பெருசா போட்டுக்கலாம். பட் ஆனா ஜிஎஸ்டி அடிஷனல் சொன்னா யாரும் பெருசா போட்டா யாரும் பை பண்ண மாட்டாங்கன்னு சொல்றதுக்காக சின்ன போட்டுருக்காங்க, என்னன்னு தெரியல. இது வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4K செட்டப் பாக்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஜியோ ஹோம் கேட்வே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மோடம் மாதிரி தான். நீங்க மோடம் மாதிரி வைஃபை கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், வைஃபை ரவுட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் ஃப்ரீயா இருக்கு. இது வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த இது
ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா சில்வர் பேக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,188 ரூபா வருதுங்க ஒரு வருடத்துக்கு ஆனுவல் பிளான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 849 ரூபா மாசத்துக்கு பிளான் பிளஸ் ஜிஎஸ்டி. இதுலயும் வாங்கினா அதே பெனிஃபிட் தான். என்ன அதோட கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கரா ஃப்ரீயா தராங்க. அதுல கொஞ்சம் சின்ன ஸ்பீக்கர் ஃப்ரீயா தந்தாங்க, இதுல கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கரா ஃப்ரீயா தராங்க. அதே மாதிரி ஹோம் கேட்வே 4K செட் ஆஃப் பாக்ஸ் அதெல்லாம் ஃப்ரீயா தராங்க. கோல்டுல போனீங்கன்னா உங்களுக்கு டிவிக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா டிவிக்கு வந்து நீங்க ஃப்ரீயா கிடைக்கும். பட் ஆனா ஆனுவல் பேமெண்ட் பாத்தீங்கன்னா 31,176 பே பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் 2 year ஆனுவல் பிளான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஜிஎஸ்டி 1299 பிளஸ் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லீடிங் ஓடிடி ஆப்ஸ்ன்னு சொல்லிருக்காங்க. இங்கேயும் ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க, லீடிங் ஓடிடி ஆப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா எந்தெந்த ஆப்ஸ் கிட்டத்தட்ட ஓடிடி ஆப்ஸ்னா நமக்கு தெரியும். அமேசான் பிரைம் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, சன் நெக்ஸ்ட் இருக்கு, பின்ன கலர்ஸோட வியூ இருக்கு. பட் ஆனா எந்த ஆப் வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே இல்லை. அது ஒரு செக் பாயிண்டா வச்சிருக்காங்க. ஏன் வெளிப்படையா சொல்லாம இருக்காங்கன்னு தெரியல. இது ஒரு நல்ல பிளான் தான். அடுத்த பிளான் பாத்தீங்கன்னா டைமண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 MB வருது. நீங்க வந்து 30,000 கிட்ட நியரா கட்டணும். இதுல வந்து உங்களுக்கு 4K டிவி ஃப்ரீயா கிடைக்கும். ஹெச்டி டிவி தான் போட்டுருக்காங்க. கோல்டுலயும் ஹெச்டி டிவி தான் இருக்கு, டைமண்ட்லயும் ஹெச்டி டிவி தான் இருக்கு. பாக்ஸ் மட்டும் தான் 4K செட் ஆஃப் பாக்ஸ். பட் ஆனா டிவி வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஹெச்டி டிவி தான். ஓகேங்களா, ஹெச்டி டிவி தான் ஃப்ரீயா தராங்க. இதுலயும் உங்களுக்கு அதே பெனிஃபிட்ஸ் தான் வருது. செட் ஆஃப் பாக்ஸ், பின்ன ஓடிடி ஆப்ஸ், பின்ன ஹோம் கேட்வே. பிளாட்டினம் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 80 inches அதுலயும் ஹெச்டி டிவி தான். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு 49,048 வருது உங்களுக்கு. அது இல்லாம 1 GB ஸ்பீடு இருக்கு, பின்ன 30,000 GB இருக்கு, பின்ன அதே சேம் இதுதான். ஆனா டைட்டானியம் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 4K டிவி வருது. பட் ஆனா பிரைஸ் ரொம்ப ஹையா இருக்கு. இது வந்து ரொம்ப ஹை வேல்யூ கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா 1,19,988 ரூபா வருது. இது பிளஸ் ஜிஎஸ்டி போட்டீங்கன்னா எவ்வளவு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப அதிகமா வருது ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணா. இவங்க ஜிஎஸ்டி சேர்த்து பிரைஸ் போட்டுக்கலாம். பட் ஆனா ஏன் ஜிஎஸ்டி வந்து தனியா அப்ளிகபிள் ஆகும்னு போட்டாங்கன்னு தெரியல. ஜியோ வந்து மொபைல் வரும்போது நல்ல ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லா பிளானுமே கம்மியா கொண்டு வந்தாங்க, பிரைஸ் எல்லாமே கம்மியாச்சு. பட் ஆனா இப்போ வந்து இந்த ஜியோ கிகா ஃபைபர்ல பிளான் வைஸ் பிரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா 100 GB வந்து கிட்டத்தட்ட 300 ரூபா 400 ரூபாய்க்கு நமக்கு வந்து நார்மல் ப்ராட்பேண்ட் கிடைக்குது. பட் ஆனா அது ஜியோல இருக்க ஃபைபர்ல இருக்க ஃபீச்சர்ஸ் கிடையாதுனாலும், பட் ஆனா நமக்கு முக்கியமான தேவை விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நெட்டு தான், கிட்டத்தட்ட டேட்டா தான். அது வந்து அதிகமா கொடுத்துருக்கலாம். மற்ற ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, பட் ஆனால் டேட்டாவும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கலாம், ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணலான்ற என்னோட சஜஷன். உங்களோட சஜஷனை மறக்காம நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி இதுல இருக்காம விஷயங்கள் 3 தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஸ்டாலேஷனுக்கு 2,500 ஃபர்ஸ்ட் பே பண்ணிருங்க, அதுல வந்து 1,500 ரூபாய் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ரீஃபண்டபிள் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது செக்யூரிட்டி டெபாசிட். அது ஒரு செக் பாயிண்டா இருக்கு. செகண்ட் செக் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்க்ளூட் ஜிஎஸ்டி அப்படின்னு போடாம ஜிஎஸ்டி தனியா வரும்னு சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் செக் பாயிண்டா இருக்கு. 69 பிளஸ் ஜிஎஸ்டி வருது. அதே மாதிரி பிளான் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஜியோலயே மொபைல் பிளானுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது 100 GB வந்து 500 something 509 நமக்கு வந்து அதோட 100 GB அதிகமாவே கிடைக்குது. பட் ஆனா இங்க 699 பிளஸ் ஜிஎஸ்டி போட்டு 824 ரூபாய்க்கு 100 GB கிடைக்குது. ஸோ இது ஒரு 3வது செக் பாயிண்டா இருக்கு. இது மட்டும் இல்லாம டிவி தரேன்னு சொன்னாங்க. பட் ஆனா 4K டிவி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கிடைக்கல. பட் ஆனா டைட்டானியம், பிளாட்டினம், டைமண்ட் ஓரளவு ஹை ரேஞ்ச் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் கிடைக்குது. நார்மல் வந்து கோல்டு, சில்வர், பின்ன வந்து பிரான்ஸ் போடுறவங்களுக்குலாம் 4K டிவி செட் ஆஃப் பாக்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். அதோட பாத்தீங்கன்னா ஜியோ ஹோம் கேட்வே இது மட்டும் தான் ஃப்ரீயா கிடைக்குது. இது ஒரு 4வது செக் பாயிண்ட். 5வது செக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த ஓடிடி ஆப்ஸ் சொன்னாங்க. பட் ஆனா அதுவும் சொல்லல. வேற எந்த விஷயம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜியோ ஃபைபர் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு தான். பட் ஆனா இவ்வளவு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நீங்க ஜியோ ஃபைபர் வாங்குவீங்களா இல்லையா, இல்ல இதுல வேற என்னென்ன விஷயங்கள் மறைஞ்சிருக்குன்றது எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜியோ வந்து இன்னும் பிரைஸை கம்மி பண்ணிக்கலாம். அது மட்டும் தான் என்னோட ஒரு கருத்தா இருக்கணும், என் தனிப்பட்ட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுல எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஜியோ ஃபைபர் வாங்குவீங்களா இல்லையான்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இட்ஸ் பாய் ஃப்ரம் அப்டேட் தமிழா. நன்றி, வணக்கம்.